நம்முடைய மதிப்பிற்குரிய அண்ணன்கள் எல்லாருமே பேசுங்க பேசுங்கன்றாங்க. ஆனா முதலமைச்சர் பேச ஆரம்பிச்சாருன்னா, ஆதாரத்தை காட்ட ஆரம்பிச்சாருன்னா என்ன நடக்கும்ன்றது இதுல இருந்தே நம்ம புரிஞ்சுக்க முடியும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மக்கள் கிட்ட எப்ப பேசணும், என்ன பேசணும், எப்படி பேசணும் எல்லாம் பேசிட்டு தான் அன்பா ஆசையா எங்க எல்லாரையும் கொண்டாந்து உட்கார வச்சு நான் பேசுவேன். பேசக்கூடாதுலாம் ஒண்ணும் இல்லை. இடைத்தேர்தலையாவது சில பேருக்கு நல்லது நடக்கணும்ல. வணக்கம் தமிழக மக்களே, இது உங்கள் அரசு 360. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறது எப்போவுமே ஒரே ஒரு விஷயந்தான். நம்ம சேனலை இப்போவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதை ஏன் சொல்கிறேன்னா, மக்களுக்கு தேவையான விஷயங்கள், மக்களுக்கு உதவுகிற விஷயங்கள் மட்டும்தான் நம்ம தேடி தேடி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவும் உங்களுக்கு தேவையான ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம சட்டசபையில் ஒரு விஷயம் செம்மையாக சூடு பிடிச்சிக்கிட்டு போயிட்டுருக்கு. அது என்ன விஷயம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டிய முதல் விஷயம், நம்ம சேனலை இப்போவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம சேனலில் இது வரைக்கும் 79 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க. அவங்க எல்லாத்துக்கும் நம்ம மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி. என்ன விஷயம்ன்றதை பற்றி பார்ப்போமா? தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடரில் இன்று கிராம வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் நிதி ஒதுக்கீடு குறித்து கடுமையான விவாதம் நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக கிராமப்புற சாலைகள், நீர் சேமிப்பு மற்றும் பள்ளி உட்கட்டமைப்பு வசதிகள் குறித்து எதிர்க்கட்சியினர் எழுப்பிய கேள்விகள் அவையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தின. ஸோ இது சட்டசபையிலுமே எல்லாருமே எல்லா விஷயத்தையும் கேட்பாங்க. ஸோ இப்போ இந்த விஷயத்தை கேட்டிருக்காங்க. அதுக்கு என்னென்ன நடந்துச்சு அப்படின்றத பற்றி பார்ப்போம். கிராமப்புற மேம்பாட்டு திட்டங்கள் பல நாளாகவே அந்த ஸ்டாப்பில் தான் இருக்குது. ஸோ இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிராமப்புற மேம்பாட்டு திட்டங்கள் பல விஷயங்கள் ஸ்டாப்லேயே தான் இருக்குது. முறையான நிதி ஒதுக்கீடு எங்கே போயிட்டுருக்கு என்பதில் எனக்கு தெளிவில்லை அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்க்கட்சியில் குற்றச்சாட்டு வச்சுருந்துருக்காங்க. அதற்கு சபாநாயகர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது முக்கியமான அந்த சபாநாயகர்னு சொல்லுவாங்களே, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களிடம் சரியான ஆதாரம் இருந்தால் உரிய முறையில் சமர்ப்பியுங்கள் என்று கண்டிப்புடன் கேட்டுக்கொண்டார். ஸோ இதில் அமைச்சர் உதயநிதி இந்த விஷயம் நடந்த அதாவது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இந்த விஷயம் நடந்த அடுத்த நிமிஷமே குறுக்கிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அது என்ன விஷயம்னா, இந்த விவாதத்தின் போது குறுக்கிட்டு பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அரசின் திட்டங்கள் அனைத்தும் எந்தவித ஒளிவு மறைவும் இன்றி வெளிப்படையாகவே செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். ஸோ இது எதுக்காக சொன்னார்ன்றது எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. உங்களுக்கு புரிஞ்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ இப்போ அதுக்கு ஒளிப்பதிவு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபைல்கள், அதாவது விஜய் சார் இந்த மாதிரி அவங்க சொன்னதெல்லாம் பொய்லாம் கிடையாது. அந்த ஃபைல் இப்போயும் என் டேபிளில் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு மாசான ரிப்ளை கொடுத்துருக்காரு. அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு ஃபஸ்ட் வீடியோவிலே காமிச்சிருப்பேன். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைல்கள் எங்களிடம் மட்டும்தான் இருக்கின்றன என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். ஒவ்வொரு துறை சார்ந்த மதிப்பீடுகளும் நிதி ஒதுக்கீடுகளும் முறையாக ஆவணப்படுத்தப்பட்டுள்ளன. ஆதாரங்கள் வேண்டுமென்றால் அதை சமர்ப்பிக்க இந்த அரசு தயாராக இருக்கிறது என்று கூறி எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டுகளுக்கு அவர் மிக தெளிவாக பதிலளித்தார். நம்ம விஜய் சார் ஒரு தரமான சம்பவம் பண்ணியிருக்காருங்க இன்றைக்கி. அந்த சம்பவத்தை நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் அதை ஃபுல் வீடியோவை பார்த்தா தான் கண்டிப்பாக தெரியும். ஸோ இது முடிஞ்சா அவையில் பதற்றம் என்னன்னா, அமைச்சரின் பதிலை தொடர்ந்து ஆளுங்கட்சி உறுப்பினர் மேசையை தட்டி ஆதரவு தெரிவித்தனர். இருப்பினும் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து விளக்கம் கோரியதால் அவையில் சிறிது நேரம் கூச்சல் குழப்பம் நிலவியது. இது எப்பயுமே இந்த நம்ம விஜய் சார் ஆட்சியில் வந்ததுலேருந்து இந்த விஷயம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. கூச்சலும் குழப்பமும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது அது அப்படி தான் இருக்கும். அது வேறு வழி இல்லை, வேறு வழியும் கிடையாது. அப்புறம் பின்னர் சபாநாயகர் தலையிட்டு அவையை ஒழுங்குபடுத்தி அடுத்த விவாதத்திற்கு வழிவகுத்தார். அரசியல் களம் எப்படி சூடு பிடிச்சிருக்கு பார்த்தீங்களா? முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போது இந்த பிக் பாஸ்னு ஒன்று வந்துச்சு. அதை ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் யாரும் அவ்வளோவா பார்க்கல. கொஞ்சம் பேர் பார்த்தாங்க. பிக் பாஸ்னா என்ன அப்படின்றத பற்றி பார்க்கறதுக்காக பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு நிறையா ஃபேன் பேஜ் ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் நிறையா பேர் யார் டைட்டில் வின் ஆவா அப்படின்றத ஆர்வத்தோடு உட்காந்து பார்க்க ஆரம்பித்தோம். அதே மாதிரி தான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. என்னென்னா, ஃபஸ்ட்டு டிஎம்கே விசஸ் ஏடிஎம்கே, என்டிகே, அப்புறம் இந்த இது இருக்குது அமமுக, இப்படி நிறையா இருக்குது. அவங்களாம் இருக்கும்போது மேக்ஸிமம் விஜயகாந்த் சார் இருக்க வரைக்கும் ஏதோ பார்த்தாங்க. சட்டசபையில் என்ன நடக்குது, சண்டை நடக்குதா அப்படி இப்படின்னு பார்த்தாங்க. இப்போது இந்த பிக் பாஸை பார்க்குற நேரத்தை விட
இந்த சட்டசபையில் என்ன நடக்குதுன்னு பார்க்குற நேரம் தான் அதிகமாயிருச்சு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே காரணம் விஜய் சார் தான். ஏன்னா வந்து இவ்வளோ விஷயத்தையும், அதாவது முன்னாடிலாம் சின்ன குழந்தைங்கலாம் வந்து அரசியல்னா என்ன அப்படின்னு கேட்ட காலம் போய், அரசியல்னா என்னன்றதை இப்போ நானே சொல்கிறேன் அப்படின்னு தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம், முதல் காரணம், முடிவும் காரணமும் வந்து நம்ம விஜய் சார் அவர்கள் தான். ஏன்னா வந்து இப்போ வரைக்கும் எங்கள் வீட்லேயுமே சின்ன பசங்க எல்லாரும் வந்து சட்டசபையில் என்ன நடக்குதுன்னு போடுங்க, முன்னெல்லாம் கார்ட்டூன் வந்து பண்டன் வைங்க, ஜாக்கி ஜான் வைங்கன்னு சொன்ன காலம் போய் இப்போ வந்து சட்டசபையில் என்ன நடக்குதுன்னு போடுங்க அப்படின்ற நிலமை வந்துருச்சு. அதுக்கு காரணம் என்னென்னா விஜய் சார் அவர்கள் தான். அதுக்கு மேலே முக்கியமான விஷயம், இந்த சட்டசபையில் இப்போ நடந்த சட்டசபையில் வந்து விஜய் சாரும் சரி, விஜய் சார் இல்லை அமைச்சர்களும் சரி, ஒரு எனர்ஜெட்டிக்காக வந்து நிறைய தக்லைஃப் கொடுத்து வச்சுருக்காங்க. அந்த தக்லைஃப் வீடியோ உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் டக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடியோ நான் சென்ட் பண்ணுறேன். செம்ம காமெடியாக இருக்கும். அதுக்கு மேலே வந்து செம்ம மாசாகவும் இருக்கும். வீடியோ உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு மேலே முக்கியமான விஷயம், நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அனுப்பி விட்றேன். நன்றி, வணக்கம். இது உங்கள் அரசு 360. வீடியோ பிடிச்சிருந்தா லைக். மண் வாசம் வீசுதையா, அரசு நம்ம பக்கம் வந்துருச்சு. ஆவணங்கள் அலமாரிய விட்டு ஆட்டு கொட்டாய்க்கு வந்துருச்சு. பட்டா மாறுதல் இங்க நடக்குது, பழைய கணக்கு புதுசா மாறுது. அரசு 360, நம்ம குறைய தீர்க்கும் 60.